அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி அவர் தந்ததல்லவா? அதை யார் தட்டி பறிக்க முடியும் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறை வார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் 58 இறை வார்த்தை 7-9 முடிய. பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்போது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று உன்னை காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிடு. என்ன சொல்றாரு? ஒவ்வொரு நேரமும் நம்மோடு இருக்கிறவங்களுக்கு, இப்போ ஒரு சூழ்நிலை வச்சுக்கிறோமே, ஒருத்தரால் ஒன்றுமே முடியலை, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழப்போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நாம் அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு தேவையானதை நாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது இறைவனுக்கு உகந்த காரியமாக இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் பசித்தோருக்கு நம் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், ஆடையற்றி இருப்பவர்களுக்கு நாம் ஆடை கொடுப்பதும் பெரிய காரியம் அல்லவா இல்லையா? ஆனால் அதை ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பிறருக்கு அதை செய்கிறோமா என்று நம்மளை சோதித்து பார்க்கிறார். அப்படி நாம் செய்வோராக இருந்தால் கண்டிப்பாக நாம் அவருக்கு உகந்தவர்கள். அப்படி இருக்கும்போது தான் என்ன செய்கிறாரு? உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு திருக்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நாம் இதெல்லாம் கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையுமே நிறைவாக தருகிறார். நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை கண்ணுக்குள் வைத்து பார்க்கிறார். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அவர் செய்கிறார். ஏனென்றால் நாம் இதைத்தான் நினைப்போம் என்பது தெரியும். படைத்தவர் அவர் அல்லவா? நம் சிந்தனைகள் எல்லாத்தையும் அறிந்தவர் அல்லவா? ஆராய்ந்து பார்த்து அனைத்தையும் கொடுப்பவர் அல்லவா? அதனால் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் நமக்கு நிறைவு செய்கிறார். அப்போ நாம் அவரை நோக்கி மன்றாடும் போது அவர் என்ன முகத்தை மறைக்காமல் பதில் தராமல் இருக்கப்பாரா? இல்லை, முகத்தை நமக்கு காட்டி கண்டிப்பாக நாம் கேட்டதற்கு பதில் தருவார், உணர்த்துவார், நம்மளை செயல்படுத்த தூண்டுவார். அப்படி தூண்டும் போது கண்டிப்பாக நம்மளோட குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் அவர் அப்புறப்படுத்தினால்தான் நமக்கு அவர் சொல்வது எல்லாமே தெரியும். அந்த உணர்த்துகளை நாம் கண்டுகொள்ளவும் முடியும் இல்லையா? அப்போ நாம் பசித்தோருக்கு கொடுக்க வேண்டும், ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன இருந்தாலும் ஒரு சிறு பங்கு, ஒரு ஆற்றுப்படுத்துதல், உணவு கொடுத்துதல், உடை கொடுத்துதல், அவர்கள் தேற்றுதல், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு உணர்த்துகிறாரோ அதை செய்யும்போது எல்லாமே நிறைவாக இருக்குது இல்லையா? அப்போ அந்த நிறைவை தான் இறைவன் கேட்கிறார். பிறரை குற்றம் சாட்டுவதையும் நாம் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினால்தான் நாம் நிறைவனோடு வாழ முடியும், நிறைவாகவும் இருக்க முடியும். இறைவன் நம்மளை ஒரு பொழுதும் கண்டுகொள்ளாதவர் அல்ல, எப்பொழுதும் கண்டுகொண்டே இருக்கிறார். கண்ணுங்கருத்துமாக நம்மளை காணுகிறார். அவர் சொல்வதை கேட்கும்போது தான் எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கிறது இல்லையா? அந்த நன்மையை கேட்டு மன்றாடுவோமா? எல்லாம் உள்ள இறைவா, இறைவார்த்தையின் மூலமாகவே எங்களை ஒவ்வொரு நாளும் தெளிவுபடுத்தி எங்களுக்கு தேவை எதுவோ அதை அனைத்தையும் நீர் செய்து தருகிறேன் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் தான் எங்கள் சுயத்தின்படி நடக்கிறோம், எங்கள் விருப்பத்தின்படி நாங்கள் அனைத்தையும் செய்கிறோம். ஆனால் செய்துவிட்டு உம்மிடம் திரும்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அந்த நிலை வராதவாறு எப்பொழுதும் உம்மை மட்டுமே நாங்கள் கேட்டு நீர் சொல்வதை மட்டுமே நாங்கள் செய்யும்படி அந்த வரம் தர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்துவிட்டு என் பலகீனத்தால் செய்தேன் என்று நாங்கள் ஒரு நொடியில் அதை அப்படியே மாற்றி விடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்தது குற்றம் என்பதை உணர்ந்து இனிமேல் இப்பெரிய குற்றங்கள் செய்வதில்லை, உமக்கு பிடிக்காத காரியங்கள் நாங்கள் தலையிடுவதில்லை என்று அந்த வரத்தை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் நீரின்றி நாங்கள் இல்லை என்பதை நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆமாண்டவரே நாங்கள் படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் வாதைகளும் ஆமாண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படியாதால் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அதனால் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு அந்த வாழ்க்கை வாழும் வரத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.